ராக்கி கருடனை கொன்னுட்டான் சார். வின்னிங் ஸ்டிக் பஞ்சாப்க்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். எஸ், பஞ்சாப் தோத்ததெல்லாம் ஒரு வச்சா கூட கண்டிப்பா ஒரு 2 மேட்ச தோக்கணும். அப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சு டீம்ல கொஞ்சம் வீக்னஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஓரளவுக்கு பெட்டரா உள்ள போக முடியுங்கிறது என்னோட தாட். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிரெடிட்ஸ் டு தெம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பண்ணாங்க. அதாவது அன்பீட்டன் பஞ்சாப் ஜெயிக்கிறாங்க, அதுவும் அவன் ஊர்லயே போய் ஜெயிக்கிறாங்கன்னா டெஃபினட்டா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஷாம் ப்ரோ, டெல் மீ அபவுட் தி கேம். எப்படி இருந்துச்சு? வாட் வென்ட் ராங் ஃபார் பஞ்சாப் ஆர் வை வாஸ் யா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம்னா, இதுவரை நீ எல்லா மேட்ச் போட்ட ஜெர்சி போட்ட டீம் எல்லா டீம் தோத்துட்டு இருந்துச்சு. ஒரே ஜெர்சி தான் தோக்காம இருந்துச்சு, அதுவும் நீங்க தோத்துருச்சு. ஸோ அந்த விஷயம் நீங்க நடந்துச்சு. ஸோ கிரெடிட் ஃபார் தட். செகண்ட், பஞ்சாப் எங்க எங்க வந்து அவங்க விட்டாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து தே டுக் தெம் வெரி லைட்லி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்து பிரியான் ஷாரியா சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணாங்க. பிரியான் ஷாரியா வித் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இது ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. போன முறை பிரியான் ஷாரியா செமபான போது பால் ஜோஃப்ரா அமுச்சு விட்டு வெளில அமிச்சாரு. இந்த மாதிரி என்ன பண்ணாரு, ஃபுல்லா வந்து அழகா ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் மட்டும் டேக் ஆன் பண்ணாரு. செகண்ட் ஆண்ட்ரே பகர் இவர் போட்டு பொழந்தாரு, பிரியான் ஷாரியா பொழந்தாரு. திருப்பி தேர்ட் ஓவர் வந்த போது எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணாரு ஜோஃப்ராஜ், எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணாரு. அங்கிருந்தே வந்து ராஜஸ்தான் ஒரு செட் ஆன் டார்கெட். ஏன்னா எங்க ஹோம்லயே வந்து நாங்க 100 அடிச்சு எங்களை வந்து அடிச்சுட்டு போறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம். தே வாண்டட் டு பஞ்ச் அபவ் தேர் வெயிட். அதனாலதான் அவங்க அத்தனை சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்தாங்க. வேற பஞ்சாப் நாங்க வந்து பாட்லெட்டை மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி ஆடுறோம், உள்ள வந்து நாங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுறோங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு லைட்டா ஆப்போனன்ட் எடுத்துட்டு போயிட்ட மாதிரி தோணுச்சு அந்த அந்த பிச்சில். கன்சிடரிங் த ஹோம் 220 on Punjab with the way they had, with the way they come up with அந்த ஒரு படைபலத்தோட பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பா டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான் பஞ்சாபோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. ஏன்னா பஞ்சாப் இட் ஹஸ் பீன் லைக் 160 சொச்சம் என்னவோ வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் கோடெல்லாம் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அந்த பராக்கிரமசாலி, பெரிய புஜபல பராக்கிரமசாலிகளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஸ்கோர். பட் வேர் தே வென்ட்னா தே டுக் தம் வெரி லைட்லி. அண்ட் அது வந்து இந்த போலிங்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எஸ்பெஷலி த வே ஹவு ஹர்ஷ்தீப் போட்டது. ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் மாதிரி போடுன்னா ஏதோ நெட் பிராக்டிஸ்ல போடுற மாதிரி போட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அடிச்ச 50லயே ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சது வந்து பேர் என்ன, மார்க்கஸ் டாய்னிஸா இல்ல வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வாலா இல்ல வந்து டானோன் பெரேராவா ஹர்ஷதீப்னு ஒரு 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 மல்டிபிள் சாய்ஸே வைக்கலாம். அந்த மாதிரி வந்து ரன்னை கொடுத்தாரு, வாரி வழங்கிட்டு இருந்தாரு. ஒரு 11 ரன்னு பெர் ஓவர் சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் வரும்போது அங்க நீங்க 4 ஓவர் 68 நீங்க கொடுத்தீங்கன்னா தென் தட் இட் செல்ஃப் சால்வ். நீங்க அட்லீஸ்ட் 4 ஓவர் 48 கொடுத்தாச்சும் பிரச்சனை. ஒரு 20 நீங்க கம்மியா கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அது ஷார்ட்டா போயிருக்கும்ல. தே ஷோட் தட் அந்த ஒரு அவங்கள ரொம்ப லைட்டா எடுத்துட்டு வந்தாங்களோ அப்படி மாதிரி தோணுச்சு. ஃபுல் குடோஸ் டு ராஜஸ்தான். சின்ன பசங்க அடிக்க மாட்டாங்கன்னு படுத்த எல்லாரையும் போட்டு குறைட்டி எடுத்திருக்காங்க. சென்னை, மும்பை, ஆர்சிபி, இதை இப்போ பஞ்சாப், நீ என்ன புலியா அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. ஃபுல் குடோஸ் டு சங்கா அண்ட் த கோச்சிங் ஸ்டாஃப் ஃபார் த பிலீவ் இன் தி யங்ஸ்டர்ஸ். சார் ஷீர் சார், மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ சார். உங்க பாயிண்ட் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே கேட்டுக்கிறேன். அதாவது ஸ்கோர் வந்து 222 சார், ஓகேவா? நான் வந்து ஆப்வியஸ்லி ஒரு பஞ்சாப் சப்போர்ட்டரா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்கறேன், வேர் பஞ்சாப் அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் ஷாட். ஏன்னா ஸ்ரேயா ஐயர் வந்து 27 பால் 30 சார். டு வாட் அதர் பேட்டர்ஸ் பிளேட், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து வாஸ் வெரி கொஸ்டினபிள் இன்னைக்கு. அதே மாதிரி பிரப் சிம்ரனுமே வந்து 44 பால்ஸ் 59. எப்பவுமே அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடுவார். இன்னைக்கு கொஞ்சம் வந்து கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. வேர் தே 20 ரன் ஷாட் சார்? உங்களுக்கு வாட் யூ திங்க் அபவுட் 20 ரன்ஸ் சொல்ல முடியாது. இன்னிங்ஸ் ஆடும்போது இந்த ஸ்ரேயஸ் நடுவில் ஆடும்போது ஸ்பின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு அடிச்சது 15 ரன் கம்மி. ஐ அக்ரி வித் யூ. பட் அவர் அடிக்க போய் முதல்ல அவுட் ஆகிட்டாருனாக்கா அவன் சீக்கிரம் அவுட் ஆகும். தட் கேவ் அது மாதிரி ஆனதுனால தான் தட் கேவ் எனஃப் குஷன் ஃபார் ஸ்டாய்னிஸ் டு கம் அண்ட் யூனோ கோ ஃபார் த போலிங். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆஸ் அ பேக்கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 223 தே ஷுட் ஹவ் டிஃபெண்டட். வாட் எவர் யூ மே சே, யூ மே சே தட் 15 ரன்ஸ் 20 ரன்ஸ் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு மாதிரி இவங்க அடிச்சிருப்பாங்கல்ல. என்ன இன்னைக்கு மெயினாக ஆகுதுனாக்கா இவங்களுக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் சொல்கிறேனே, அவங்களுக்கு வந்து 2 பவர் பிளே நல்லா இருக்கு, பவுலிங் பவர் பிளே அண்ட் பேட்டிங் பவர் பிளே. அவங்க எங்க தோப்பாங்க அப்படின்னாக்கா இன் எனி ஆஃப் தி எய்தர் ஆஃப் தீஸ் பவர் பிளே தே லூஸ் த கேம் ஜென்ரலி. திஸ் இஸ் வேர். பட் நார்மலா பாத்தீங்கன்னாக்கா பேட்டிங் பவர் பிளே மோஸ்ட்லி அவங்க வின் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் சின்ன பையன் சூரியவன்ஷி வந்து அடின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது எங்க அடிச்சாலும் 6 தான் அடிக்கிறான். அந்த மாதிரி போகுது அவனுக்கு.
இந்த மாதிரி ஆக்ஷன் I எப்படி? think they almost pulled it off sir. ஏன்னா 6 ஓவர் 80 எல்லாம் வந்து இல்ல டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா பவர் பிளே மிடில் ஓவர்ஸ் எண்ட் ஓவர்ஸ் போட்டு பார்க்கும்போது அவங்க பவர் பிளே மேட் டிஃபரன்ஸ் 20 ரன்ஸ் போட்டாங்க. அந்த 20 ரன்ஸ் பவர் பிளே போட்டாலும் மிடில் ஓவர்ஸ்ல அவங்க அதே மாதிரி ஈக்குவலா, அதாவது பஞ்சாப் ஈக்குவலா அடிச்சிருந்தாலும் கடைசியில அந்த 20 ரன் ஷார்டேஜ் கம்மியாதுல. பஞ்சாப் கடைசி 4 ஓவர்ல எக்ஸ்ட்ரா 20 அடிச்சிருந்தாங்க. இவங்க அந்த 20 முதல்ல அடிச்சதுனால டார்கெட் ஈஸியா ஆயிடுச்சுல. And more than anything, poor bowling and execution towards the last 5-6 overs by Punjab. And the Shubman Dubey வந்து ஆடின இன்னிங்ஸ் வந்து வெரி கிளினிக்கல். அவர் வந்து குரூஷியல். அது வந்து என்ன ஆச்சுனாக்கா, அவர் முதல்ல ஒரு 6 பால் 7 பால் 22 அடிச்சாரு. செம இன்னிங்ஸ் அது. That gave a lot of time for Ferreira to basically take the innings deep. So he finished. ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் வந்து செம பார்ட்னர்ஷிப் கடைசியில் அவங்க ஆனது. அது வெரி வெரி குரூஷுவல். மேபி ஹி ஹஸ் பிளேட் ஒன்லி ஃபியூ பால்ஸ் வென் ஹி ஸ்டார்டட். பட் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபியூ பால்ஸில் வந்து ஹி ஸ்கோர்ட் எனஃப் ரன்ஸ் டு ஃப்ரீ அப் த ப்ரெஷர் ஃபார் ஃபெரரா. ஸோ இதுதான் மெயின் மேட்சில் மெயின் இதுதான். அதே மாதிரி பிரார் போட்ட போலிங் வந்து வி ஹேவ் டு அப்ரிஷியேட். அந்த ஃபுல் ஃப்ளோவில் போகும்போது பிரார் வந்து எவ்ரி ஓவர் ஹி வாஸ் போலிங் 3 or 4 டாட் பால்ஸ். இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி திங். சூப்பராக போட்டார் போலிங்கு. அது பிரார் போட்டதுனால தான் சேல் விக்கெட் வந்தது. இவங்க பிரார் நல்லா போனால் ப்ரெஷர் பண்ணோன்னா அவன் அடிக்க போட்டு பண்ணாங்க. பிரார் அடிக்க போயிருந்தாங்க இன்னும் 2 விக்கெட் ஃபாஸ்ட்டாக வந்துருக்கும். ஆனால் 8 ஓவர்ல சார் 2 பேரும் சேர்ந்து கன்சீட் பண்ணது 61 ஃபார் 3 விக்கெட்ஸ். அதுவும் 220 டிஃபெண்ட் பண்றோம். அதான் சொல்றேன். அதே மாதிரி சார் ராஜஸ்தான் பவுலிங்குமே சார் தேவர் வெரி ப்ரிசைஸ் சார். அதாவது எக்ஸப்ட் ஃபார் நாண்ட்ரே பர்கர் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. ஆர்ச்சர் 4 ஓவர் 40 நாளும் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் போட்டு ஏத்து நோண்டிட்டாரு. சூப்பரா போட்டார் ஆர்ச்சர். அதே மாதிரி பிரிஜேஷ்மே வந்து ஹி வாஸ் வெரி ஹார்ட் டு ஹிட். நல்ல அந்த ஸ்லாட் பால்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அடிக்க. யாஷ்ராஜ் புஞ்சா லெக் ஸ்பின்னர் அவருமே ஃபர்ஸ்ட் ஓவர் 15 ரன் போனதுக்கு அப்புறம் the way he came back stronger. Like we have to appreciate Riyan Parag for that. ஒரு யங்ஸ்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேக் பண்ணி ஆடுறது இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு see. அதே மாதிரி ஜட்டுமே டைட்டா போட்டார் சார் 4 overs 32. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங்கே வந்து ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி. அந்த 12 ஓவர் பிரிஜேஷ் ஜட்டு as well as இந்த லெக் ஸ்பின்னர் போட்டது என்ன ஆச்சுனாக்கா, தே போல்ட் வெரி கிளவர்லி வெரி ஸ்லோ. அங்கதான் மாட்டினாரு இவரு ஸ்ரேயஸ் ஐயர். தே போல்ட் டு த ஃபீல்ட், தே போல்ட் வெரி ஸ்லோ. புரியுதா? இத்தனைக்கும் வந்து கூப்பர் கானாலே வந்து 6 அடிச்சாரு. அடிச்சும் கூட தே லாஸ்ட் தி விக்கெட். அண்ட் ஸ்லோவா போட்டதுனால என்ன ஆச்சுன்னா அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க ஸ்லோவா தான் இங்க போடணும் அப்படின்னு. ஆனா when they bowled the second time Punjab, they were not executing their plans very clearly. That is where they lost it. And power player என்பவர்கள் அடிச்ச பிறகு they are on course. Sir, but they won't be very much Shambro ரெண்டு பேருமே I mean Punjab ஐயரும் சரி பாண்டிங்கும் சரி they won't be very much concerned with Ferguson ல. ஏன்னா first match ஆடுறாரு after a long time, so they won't be much worried about him ல. He will be back to கொஞ்சம் அந்த ஒரு when you are from ஒரு பிரேக்ல இருந்து வரும்போது you will have that அந்த ரஸ்டினஸ் னு சொல்வாங்க. அந்த ரஸ்டினஸ் might be he'll be having, but Lockyer on any given day is an asset. லாக்கியோட யாக்கர்ஸ் அவரோட ஃபார்முக்கு வந்தாருன்னா இஸ் அன்பிளேயபிள். சென்னையில வந்து ஆப்கானிஸ்தானோட வேர்ல்டு கப் மேட்ச பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பிச்சில வந்து நல்லா அடிச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்தான் ஓவர போட்டாரு, அடின்னு அடிச்சு அந்த பிச்சில நத்திங். அந்த பிச்சில நத்திங். ஆமா சார், அந்த பிச்சில நத்திங். பாட்டா விக்கெட்னு தெரியுது, பட்டாசுமா பழந்துட்டு போகுது பால் எல்லாமே. ஆனா the one bowler who made the difference for Afghanistan Kiwis was Lockie Ferguson. கான்ஸ்டன்டா அந்த ஒரே லைனை பிடிச்சி ஒரு லைனை பிடிச்சிட்டாரு, ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல இந்த பேச கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆம்பிளிஃபையர் நம்ம சவுண்ட் ஏற்றுவோம் பத்தியா, கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுவோம் பத்தியா, அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போவாரு. ஏதாவது நீ விட்டினா பட்டுனா அதுல வந்து போல்ட் ஆயிரும், இல்லைன்னா போல்டு ஒன்று எடுப்பாரு, சூப்பரா எடுப்பாருன்னு நினைக்கிறேன் சென்னை மேட்ச்ல. ஸோ லாக்கி வந்து அந்த ஒரு பிரேக்ல இருந்து வந்ததுனால தான் அந்த ஒரு பிரச்சனை. பட் இன்ஜுரி இருந்து வர வராரு அவரு. எக்ஸாக்ட்லி நாட் an easy thing. அதனால அவங்க டெஸ்ட் பண்றாங்க இப்பயே. they do the right thing because he'll be very key bowler come closer to the playoffs. he'll be very key. என்னன்னாக்க அந்த நாக் அவுட் கேம்ஸ்லாம் அவர் வந்து நல்லா போடுவாரு. So I think they are having that in their mind. That's the reason why they are testing him now itself. சார் ஆக்சுவலி டானவன் ஃபெரேரா சுபம் துபே பத்தி நீங்க பேசுனீங்க சார். உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப். ரெண்டு பேரும் நின்று விக்கெட் விடாம கேம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு கொடுத்தாங்க. இம்ப்ரெஸ்ட், உண்மையாவே வெல் பிளேட். ஆனா மை क्वेश्चन இஸ்
துருவ் ஜூரல் அண்ட் ரியான் பராக் பத்தி பேசுவோம் சார். ரியான் பராக் துருவ் ஜூரல் விக்கெட் விட்டப்போ த வே ஹி கேம் இன் அண்ட் ஆக்சலரேட்டட் வாஸ் இம்ப்ரெசிவ். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா அங்க வந்து கொஞ்சம் ஷெல்லுக்குள்ள போய் கொஞ்சம் இன்னும் ஸ்லோ பண்ணிடுவார்னு நினைச்சேன். பட் அவர் அடிச்ச அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் கொஞ்சம் அந்த ரன் ரேட்லாம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணது வந்து தட் வாஸ் வெரி மச் ரிக்வயர்ட் அட் தட் பாயிண்ட். ஹி பிளேட் 29 of 16 balls, but the intent was very clear. I have to appreciate. Yes, Parag was not in good form, but today his he's showing the glimpses. He's showing the glimpses. ஆனா வெயிட் பண்ணி ஆடி இருந்தாருன்னா he would have made a difference. அந்த பேர் என்ன யூசியோட லாஸ்ட் பால் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. had he hold on அந்த பால் அடிக்க போகாம வெயிட் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா he and Donald Ferreira சுபம் டுபி வந்திருக்க அவசியமே கிடையாது. he and Donald Ferreira would have finished the game. ஏன்னா 2 விக்கெட் முக்கியமான விக்கெட் விழுந்தப்போ வராது யாரு யஷஸ்வி ஜெய் போனதுக்கு அப்புறமும் அங்க வந்து ஆப்போசிட்லயே வந்து துருவ் ஜூரல் போனும்போது இவர் நிக்கிறாரு. ஸோ ஹி அசஸ் த பிட்ச், பொறுமையை எந்த பால் டார்கெட் பண்ணோம். ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 அடிச்சாரு. அது யூசியை பிக் பண்ணி அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தூக்கி ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிக்கிறாரு. ஒரு முதல் 2 பால் அடிச்சிடாரு. ஓவரோட முதல் 2 பால் அந்த ரன் அடிச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ரைட் பண்ணுது. ஹி வாஸ் ஆன் கோர்ஸ். அன்பார்ச்சுனேட் தட் அந்த ஒரு மெச்சூரிட்டி சொல்லுவாங்க பத்தியா, கரெக்டா நிக்க வச்சிருந்தாரு. யூசி தூக்கி போட்டாரு. பொறுமையா தூக்கி போட்டீங்க அட்ரா பாப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பூப்பந்து மாதிரி பொறுமையா போட்டு விட்டாரு. அதை படிச்சு கரெக்டா அந்த பிளேயர் கிட்ட மாட்டு ஷியான் ஷெட்கி ஆச்சு பிடிச்சா நினைக்கிறேன். கிளீனா மாட்டினாரு. இஸ் ஃபெல் டு ட்ராப். அது யூசி பிரில்லியன்ஸ் தான். நம்ம ரியான சொல்லி விடுறதுல துருவ் ஜூரல் இஸ் இட்ஸ் a concern. அந்த ஃபுல் டாஸ் பால் அவுட் ஆனதுக்குலாம் 16 runs of 20 balls துருவ் ஜூரல் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் ப்ரிவியூல. ஸ்ரீதர் சார் என்ன சார் நினைக்கிறீங்க? நம்பர் 3 ஓகே தானா இல்ல என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்களுக்கு இப்ப ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தான். இந்த நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து பராக் வந்து ஆடினாரே தவிர அவரோட கம்பல்ஷன் இன்னைக்கு அப்படி ஆடி ஆகணும் வேற வழியே கிடையாது. ஏன்னா ரேட்டு வந்து ஒரு பக்கம் இறங்கி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தே ஹேவ் டு டேக் ஆன் ஒன்லி யூசி சஹல். பிரார் அடிக்க போயிருந்தானாக்கா அப்படியே பேக் ஆயிருப்பாங்க அவங்க. ஏன்னா தே நோ தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சிங்கிள் அடிக்க முடியல. 4 டாட் பால் போடுறாரு அவரு. செம்மையா போடுறாரு போலிங்க. அதனால ஸோ தே ட்ரை டு ஹிட் சஹல். 2-3 6 அடிச்சாங்க. இவரோட ஃபுல் டாஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாரு, அடிச்சாங்க. ஆனா கரெக்டா அந்த விக்கெட் எடுத்தாரு. அந்த அந்த இன்னிங்ஸ் அந்த மாதிரி ஆடிதான் ஆகணும் வேற வழி கிடையாது. ஏன் ஒய் ஹி பிளேட் வெரி ஃப்ரீலி? பிகாஸ் ஹி ஹேட் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் டுடே டு கோ ஃப்ரீலி. ஸோ அது ஒரு பயங்கர அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால ஹி பிளேட் வெரி ஃப்ரீலி. அது ஒன்ஸ் அகைன் அவர் பாருங்க அந்த 30-40 அவுட் ஆவாரு. 35-38-40 இதுலயே அவுட் ஆவாரு. அது என்னவோ தெரியல அவருக்கு. he could have played slightly, because it was well within the control. Going forward இன்னும் டஃபா இருக்கும் சிச்சுவேஷன். ஜுரல் should play with more, he should be more aggressive or runs வேணும் சார். It's quite concern. எனக்கு என்னவோ கோயிங் ஃபார்வர்ட் நீங்க பாத்தீங்களா, மோர் தேன் சூரியவன்ஷி, ஐ திங்க் ஜெயஸ்வால் will be dangerous. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெயஸ்வால் ரிஸ்க் எடுக்காமலே ஒரு ஷாட் அடிச்சாரு பாத்தீங்களா. பயங்கர காம், கம்போஸ்ட், and he has all the shots. In fact, spinners வந்து is deadly. Jaiswal, he plays spinners very well. So I think it is நம்ம ப்ரிவியூல நிறைய வந்து ஆர்ஆர் மிடில் ஆர்டர் பேட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். டெஃபினட்டா வந்து அவங்க இன்னைக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு பவுலர் டிராப் பண்ணிட்டு தசுன் சனகா ஆட வச்சாங்க. அது எந்த வகையில் நல்லதுன்னா, தேர் பேட்டிங் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் நவ். Dasun Shanaka at number 8 makes the batting look more deeper and it gives the extra cushion for batters to go wild. அப்படிங்கிறது தான் என்னோட see மெயின் திங். ஹிட்மேரை டிராப் பண்றதா அவங்களுக்கு வந்து காம்பினேஷன் கரெக்ட் ஆச்சு. அதை நீங்க சொல்லுங்க முதல்ல. No, it is a fact. Then only you do the secondary. Hitmayer, I still think he's a very good player, sir. We can't be very but இங்க பாரு, நிக்கலஸ் புரான் number 3 நீ வந்து சப்போர்ட் பண்ணனா மண்டை உடைக்க போறோம். இல்ல number 3 நான் சொல்றேன் சாம் bro. number 3 he plays and definitely இருங்க கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டீம்ல ஒரு பிளேயர் ஃபிட் இன் ஆவாங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் தி வெஸ்ட் இண்டீஸ்க்கு நம்பர் 3 அவர் ஆடலாம், புரியுதா? இந்த டீம்ல வந்து இந்த T20 ஃபார்மேட்ல அவருக்கு வந்து இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் துருவ் ஜுரேல் நம்பர் 3 தான் ஃபிட் இன் பண்ண முடியும். அவரை ஃபிட் இன் பண்ணீங்கன்னாக்க பின்னால வந்தா துருவ் ஜுரேல் வந்து 4 பால் டாட் பால் ஆடுவாரு. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அவங்க டீமுக்கு இன்னைக்கு இந்த இதுல வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கரெக்டா ஃபிட் ஆகுது. இப்போ தசுன் சனகா மட்டும் பயங்கர பெரிய பிளேயரா இல்லையே, இந்த டீம்ல அவரோட ரோல் பர்ஃபெக்டா இருக்கு. அதனால டீம் செட் ஆகுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல் வாட் யூ கெட். அதுவும் ஆக்சுவலா சாம் கரன் பதிலா வரான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தோணுது சார், கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பா இந்த 5 ஓவர் 70 80 அடிக்கிறப்போ தசுன் சனகாவோட ரோல் வந்து குரூஷியலா இருக்கும்னு தோணுது. பாப்போம் அது எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்னன்னா பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா
சூரியவன்ஷி அடிச்சிட்டான், எடுத்தவொடனே அடிச்சிட்டானாக்க எல்லாமே ஃபாலிங் இன் பிளேஸ் பார்த்தோம். Because he strikes at 250, 300. No, they are on course. That is the key. Actually, that is the key. இன்னொரு மெயினா பஞ்சாப் பத்தி பேசுறப்போ சார், கூப்பர் கொனாலியோட பவுலிங் வந்து டெஃபினட்டா இந்த மாதிரி இதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். இப்போ பிராரோ 2 போட்டுறப்போ இன்னும் 2 கூப்பர் கொனாலியுமே போடலாம். ஏன்னா ஹி இஸ் ஆல்சோ வெரி கேப்பபிள் பவுலர் தான். அவரோட பவுலிங் வந்து பிபிஎல்லையும் சரி, ஈவன் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபில கூட ரோஹித் விக்கெட் எடுப்பாரு. ஹி இஸ் a வெரி கேப்பபிள் ஆஃப் ஸ்பின்னர். பட் அவரோட பவுலிங் அவைலபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி பிச்சு ஸ்லோவா இருப்போ அவருமே ஈஸியா ஒரு 2-3 ஓவர் வந்து தள்ளிட்டு போயிடலாம். பெருசா ரன்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஸ்டாய்னிஸ் ஒரு மேட்ச் அப்ப கொண்டு வருவாப்ல நினைச்சேன். ஏன்னா இப்போ சஷாங்க வந்து ஒரு 2 overs போட்டு பிரேக் த்ரூ பண்ணாப்ல இல்ல. ஸோ டு பிரேக் த மொமெண்டம் ஸ்டாய்னிஸ் ட்ரை பண்ணிக்கலாம் நினைச்சேன். ஏன்னா when you have a strike bowler 2 over 33 இவரு யாரு லாக்கி ஃபெர்கசன், இவர் 2 over 38 இதோ சம்திங், இவரு 3 over 51 ஹர்தீப் சிங். ஸோ யாரோ ஒரு ஓவருக்கு வந்து ஐ தாட் லைக் ஓகே ஸ்ரேயாஸ் சம்திங் இல் புல் ஆஃப் த ஹேட் மாதிரி ஸ்டாய்னிஸை வந்து போட்டிருக்கலாமோ. ஏன்னா பிச் இட் வாஸ் லைக் ஸ்லோ பால போட்டா பிக் பண்ண முடியாம தான் இருந்துச்சு. ஸ்லோ பால் நீ அடிச்சினா அதை எடுக்க முடியல, அடியில போய் நீ எடுக்க முடியல. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கலாமோ நான் எதிர்பார்த்தேன். லைக் ஹவு தே கேம் அப் வித் சஷாங்க் மேட்சப். இந்த மேட்சப் கூட வரல. பட் சஷாங்க் எப்படி உட்கார வச்சாலும் அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே இல்லம்மா, they are trying some combination which they did. They know that they can try only now, so they did the right thing. Actually, it's not that's the reason why I'm telling they are slightly casual this game. You know, the body language la pathina they are slightly casual. ஓகே, ஸோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிருவோம். 3 பேரும் பஞ்சாப் சொன்னோம். ஸோ 3 பேருக்குமே இன்னைக்கு பாயிண்ட் கிடையாது. அப்படியே நாளை கேம் போயிருவோம். வெரி வெரி க்ரூஷியல் கேம் ஃபார் மும்பை. ஆல்மோஸ்ட் டூ ஆர் டே தான் இனிமேல் எல்லா மேட்சும். ஸோ ஜெயிச்சே ஆனும். குட் திங் இஸ் தே ஆர் பிளேயிங் இன் வான்கடே. பட் வான்கடேவே வந்து அவங்க ஃபோர்ட்ரஸா இல்ல இந்த சீசன். ஏன்னா வரவும் போறவங்களும் அடிக்கிறாங்கிற மாதிரி ஆர்சிபி அடிக்கிறாங்க, சென்னை அடிக்கிறாங்க, எல்லாருமே அடிக்கிறாங்க. ஸோ மக்களே எங்களோட இது போடுறோம், பாயிண்ட்ஸ் போடுறோம். ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அட் இட். ஓகே, ஸோ ஷாம் ப்ரோ சொல்லுங்க, ஓஜி பல்டன் என்ன நாளை கேம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? யாருக்கு அதிக சான்சஸ் இருக்கு? ஏதாவது வாய்ப்பு இருக்கா மும்பைக்கு? ஆர் எஸ்ஆர்எச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ் டெல் மீ. இல்ல சூரியன் உதிக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலயும் சரி வாங்கடையிலயும் சரி தான் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கேற்று விசில் அடிச்சது, இன்னைக்கு ஒரு விசில் அடிக்காது, சூரியன் தான் உதிக்கும்னு சொல்றாங்க. எப்படி அன்னைக்கு விசில் அடிச்சது இந்த மாதிரி சூரியனும் உதிக்கும்னு நான் சொல்றேன். நான் வந்து இது பாலிடிக்ஸா பேசல, ஐபிஎல் பேசுறேன். இது பாலிடிக்ஸ் நினைச்சா பாலிடிக்ஸ், ஐபிஎல் நினைச்சா ஐபிஎல் பா. எனக்கு தெரிஞ்சு வந்து அங்க வந்து நீளமா வந்து வாய்ப்புகள் நீளமா இருக்க மாதிரி தெரியவே தெரியல. வெளில போற வாய்ப்புகள் ரொம்ப நீளமா தெரியுது. இவனுக்கு என்ன மேட்ச் வந்து உனக்கு தோக்குறதுலயே வந்து 2 இதை சொல்லலாம். போராடி தோக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, போராடி தோல்வி அப்படின்னு சொல்லி வார்த்தையை போடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எல்லாம் தோக்கும் போது போராடி தோல்வி எல்லாம் போடுவாங்க. அதே இந்தியா தோத்த போது இவ்வளவு ரன்ல தோத்துச்சு, இவ்வளவு விக்கெட்ல தோல்வின்னு சொல்லிட்டு போடுவாங்க. So it was an outright, it was a whitewash. உன்னை வந்து அடிச்சு ஒரு ஆப்பனண்ட்டை you were not in the game at any given point. bowlingலயாவது கொஞ்சமா இருந்த, பேட்டிங்ல ரைட் ஃப்ரம் ball 1 to ball 120 you were not at all in the game. 120 balls போல, அது வேற விஷயம். not in the game. இன்டென்ட் இல்ல, ஒரு மோஜோ இல்ல, ஒரு பிளானிங் இல்ல, எதுவுமே இல்லாத போது அங்க பாயிண்ட்ஸ் டேபிளும் உனக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இவங்க கூட போய் ஆடும்போது இவங்க எஸ்ஆர்எச் கம்மிங் ஆன ஒரு ரிசர்ஜென்ட், ஒரு கேப்டன் பேட்ரிக் கமின்ஸ் இஸ் பேக் அண்ட் ஆல்ரெடி அவனுக்கு வந்து இப்போ என்ன அபிஷேக் சர்மா பேட்ல ரன் வந்துருச்சு, இஷான் கிஷன்ல வந்துருச்சு. நாளைக்கு மைட் பி டிராவிஸ் ஹெட் கிட்ட மிகப்பெரிய இன்னிங்ஸ் பார்க்கலாம். ஏன்னா ஆப்போசிட்ல ரோஹித் இருந்தா டிராவிஸ் ஹெட் குதூகலம் ஆயிடுவாரு. ஸோ நாளைக்கு டிராவிஸ் ஹெட் பேட்ல இருந்து ஒரு இன்னிங்ஸ் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இது வந்து அங்க வந்து டாப் 3ல பேட்டிங். போலிங் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வாங்கடையில பாட்டா பிச்சா தான் கொடுப்பானுங்க. ஏன்னா இவங்களும் பேட்டிங் ஹெவி, அவங்களும் பேட்டிங் ஹெவி. அச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவானுங்க. எனக்கு டீம் காம்பினேஷன் பத்தி பேசுறப்போ இஃப் சாண்ட்னர் ஆப்வியஸ்லி இன்ஜூரி ரூல்ட் அவுட்ங்கிறதுனால போத் ஜாக்சன் ருதர்ஃபோர்ட் வில் ப்ளே அப்படின்னு எனக்கு தோணுது. டு யூ அக்ரி வித் திஸ்? அப்போ அப்போ வந்து பேட்டிங் இன்னும் ஹெவி ஆகும். சோ வந்து பேட்டிங் வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல ஆப்வியஸ்லி. கேஷவ் மகாராஜ் ஒன்டர் போல் இருக்குல்ல, கேஷவ் மகாராஜ் டெஃபினட்டா விளையாடுவாரு நாளைக்கு. இல்ல டெஃபினட் ஸ்டார்டர் கிடையாது சார். அவர் சவுத் ஆப்பிரிக்காலே உட்கார வைக்கிறாங்க. என்ன சார் நீங்க கேஷவ் மகாராஜான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருக்கீங்க. குவிண்டன் டி காக் ஸ்பின்னுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கசன்வர் நல்லா போட்டிருக்காப்ல. கசன்வர் இஸ் தேர். தென் ஆஃப் ஸ்பின்னர் வில் ஜாக்ஸ், கண்டிப்பா வில் ஜாக்ஸ். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ வில் ஜாக்ஸ் வில் பி பார்ட் ஆஃப் இட். இந்த 3 ஃபாரினர்ஸ் கன்ஃபார்ம். 4th ஃபாரினர் ஷெஃபன் ருதர்ஃபோர்டா இல்லைன்னா கார்பின் பாஷா, இந்த 2ல யாரோ ஒரு டாஸ் அப் தான் இருக்க போகுது.
இஃப் இட் ஷெர்ஃபேன் ருத்ரஃபோர்ட்னா பேட்டிங் நல்லா லாங்கா கடைசி வரைக்கும் வச்சிருவானுங்க. எனக்கு வந்து நீட்டா வந்து ஏன்னா அஸ்வினி குமார் போலிங் சூப்பரா, ஏன்னா தே ஹேவ் தட் அந்த பகத்தை வந்து நம்புவாங்கன்னு தெரியாது. இன்ஸ்ட் ஆஃப் பகத் இஃப் ஐ புல் இன் கார்பின் பாஷ்னா கார்பின் பாஷ், அஸ்வினி குமார், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா 4 பேஸ் ஆப்ஷன் கிடைக்குது. ஸ்பின்னுக்கு எனக்கு கசன்ஃபர் அண்ட் வில் ஜாக்ஸ் சால்வ்டு என் ப்ராப்ளம். 6 ஆப்ஷன் ருத்தர்ஃபோர்ட் டிராப் பண்ணிட்டு இவர் ஆடலாங்கிறீங்க, கார்பின் பாஷ் ஆடலாம். ஓகே இருங்க அப்படியே ஸ்ரீதர் சார்ட்ட போயிட்டு வரேன் சார். உங்க தாட் சொல்லுங்க ஸ்ரீதர் சார். இவங்களோட knowing Bombay, what they will do, I'll tell you. Mostly they will make Rohit play. Mostly he will be fit because other exercise எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தேன். So he will play, and also they'll make Bolt play tomorrow. You just see. பாருங்க, நீங்க வேணா பாருங்க. இல்ல சார் 4 ஓவர்சீஸ் தானே சார் ஆட முடியும், அதான் கேக்குறேன். டிகாக் ஆப்வியஸ்லி ஒன்னு, ஆமா போல்ட், இன்னொன்னு போல்ட், சரி இன்னும் 2 பேரு, இன்னும் 2 பேரு ஜாக்ஸ் will play ருத்தர்ஃபோர்ட் and Rutherford. அவ்வளவுதான். டீமுக்காக அதிக பேர் விக்கெட் எடுத்தது அல்ல கசன்பர் மிஸ் பிக் பண்ண மாட்டாங்க. கசன்பர் கண்டிப்பா ஆடணும். போல்டிங் கொடுக்கிறதுக்கு ஜாக்ஸ் ஆடுனா சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஜாக்ஸ் ஆடுனா கசன்பர் ஆட மாட்டாரு. அந்த ஆஃப் ஸ்பின் அவர் தான் போடுவாரு. ஜாக்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் சரி, லெக் ஸ்பின்னர் மிஸ் இவங்க நியூ பால் பவர் பிளேல தான போட வைக்கறாங்க. பவர் பிளேல போடுறது நான் சொல்றேன். பவர் பிளேல போடுறதுக்கு ஜாக்ஸ் போடுவாரு இன்ஸ்டெட் ஆஃப் கசன்பரோட ஃபார்மே சூப்பரா இருக்கு சார். கசன்பர் சூப்பரா போட்டுருக்காரு. எக்கனாமி வந்து 6-7 ரேங்கடேல 6-7 போட்டுருக்காரு. அவங்களுக்கு இந்த கனண்டம் இருக்குப்பா, அவங்களுக்கு இந்த கனண்டம் இருக்கு. you know Bombay how they will change the team no, they'll keep on changing it. Bolt சார் நாளைக்கு பிளேயிங் லெவல்ல போல்ட் இருந்தா கண்ணை மூட்டு மேட்ச் எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு போயிடலாம் சார். போல்ட் I will say இல்ல just give me a minute, I will say my 12 ஓகேவா, அதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். No just சொல்லி கொஞ்சம் 12 படிச்சேன் அப்புறம் நீங்க பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வந்தேனாங்க, Gavaskar also was telling he has the knack of taking wickets up front அப்படி சொல்லும்போது போல்ட் சார் இந்த முட்டி சத்த போல்ட் இல்ல சார். துபாய் 10 லீக்ல ஆடினாரு, T10 லீக்ல ஆடினாரு, கேவலமான ரிட்டர்ன்ஸ். இன்னொன்னு இதுல வந்து மும்பைக்கு இது கேப்டன் ஆடினாரு, கேவலமான ரிட்டர்ன்ஸ். மறுபடியும் பொட்டியை கிளப்பிட்டு போய் வந்து எம்ஐ நியூயார்க் ஆட போறாப்புல, அங்க போய் டெல்லி ஆட போற பழைய லாரல்ஸ்ல உட்காந்துருக்காரு. அண்ட் நீங்க நம்ம சொல்லிடலாம், கவாஸ்கர் சொன்னாரு, டெண்டுல்கர் சொல்லலாம், ஆனா லீட் பண்ணது கேப்டன் ஹர்திக் பாண்டியா. சி கூட பாருன்னு சொன்னா அவன் போய் முதல்ல போடுவான். நீங்க ரோஹித் சர்மா சொன்னீங்கன்னா சொல்றேன் இல்ல ப்ரோ, இன்ஃபார்ம் இன் மொமெண்டம்ல இருக்கிற கசன்ஃபரை டிராப் பண்றதுலாம் கிரைம். அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி நான் 12 மட்டும் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ரோஹித் சர்மா 1, குவிண்டன் டிகாக் 2, சூரியகுமார் யாதவ் 3, நமந்தீர் 4, திலக் வர்மா 5, ஹர்திக் பாண்டியா 6, ஜாக்ஸ் 7, ருத்தர்ஃபோர்ட் 8, பும்ரா 9, அஸ்வினி 10, பகத் 11, கசன்ஃபர் 12 நான் போட்டிருக்கேன். இதுல ஷாம்ப்ரோ சொன்ன மாதிரி நீங்க ருத்தர்ஃபோர்ட் டிராப் பண்ணிட்டு கார்பின் போஸ் ஆட வச்சுக்கோங்க. அதுல ஐ எம் ஓகே வித் இட். ஆனா அதை விட்டுட்டு நீங்க போல்ட் ஆட வச்சு கசன்ஃபரை டிராப் பண்ணீங்கன்னா அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது அவங்க பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். let us see tomorrow. ஓகே நீ சொன்னதுல இருக்கல கார்த்தி, எனக்கு இதுல இன்னொரு ஆப்ஷன் நான் கொண்டு போறேன்னா அங்கத் பாவா நல்ல வந்து ஆல்ரவுண்டர். ராஜ் அங்கத் பாவா நல்ல ஆல்ரவுண்டர் இன் பிளேஸ் ஆஃப் பகத். அகத் பாவா எனக்கு லெஃப்ட் ஹேண்டர். உனக்கு அங்க கீழே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிறைய மிஸ் ஆறாங்க. குவிண்டன் டிகாக் அடுத்து நீ விட்டீங்கன்னா ஸ்கை ரைட்டு, நமன் ரைட்டு, தென் வந்து ஹர்திக் ரைட்டு, தென் அதுக்கு அடுத்து திலக், அதுக்கப்புறம் உனக்கு வில் ஜாக்ஸ் வந்த போது அங்க லெஃப்ட் காம்பினேஷன் மிஸ் ஆகுது. ஸோ குவினி, ஜாக்ஸ், கசன்ஃபர், பாஷ் இந்த 4 ஃபாரினர்ஸை வச்சுட்டு இங்க இந்த இந்தியன் இவ இருக்காரு பத்தியா, யாரு பகத் வந்து பெருசா விக்கெட் எடுக்கல. பகத் எடுத்து போட்ட விக்கெட் இல்ல, பட் ஆனா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக்கர் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கத் பாபா உள்ள வச்சு இன்னொருத்தர் சொன்னீங்களா நீங்க, முகமது இசார். அவரு இது முகமது இசார் லெஃப்ட் ஆர்ம் பவுலர், நான் இது லெஃப்ட் ஆர்ம் பேட்டர். ஹீஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஹி கேன் ஆல்சோ பேட். இப்போ இவரு அர்ஷத் கான் ஆடுறாருல, குஜராத்துக்கு ஆடினார், ஜிடி ஆடுறல, அந்த மாதிரி கொஞ்சம் வார்ம்லி பேசலாம். அர்ஷத் கான் எக்ஸ் மும்பை தானே, அர்ஷத் கான், மோசின் கான் எல்லாம் மும்பை தானே. லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் ஆல்ரவுண்டர் தானே. ஆமா, we can also swing the bat. அந்த மாதிரி அடிக்கிற ஆளு தான் வந்து. சோ அங்க நான் கொண்டு போவேன் இன் கேஸ், பிகாஸ் எஸ்ஆர்எச் மாதிரி டீம் எப்படி ஹெவியா போஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், எனக்கு ஐ வாண்ட் someone to come down and swing the bat, கான்ஃபிடன்ட் அடிக்கணும். சோ அதனால நான் புட்டிங் இன் கார்பின் பாஷ் போடுறேன். எனக்கு வந்து nothing against Sheffield Rutherford, but putting Corbin Bosch inside. See, knowing Mumbai, I'm telling you, they'll bring a lot of surprises. You just see tomorrow. ஓகே நாளைக்கு ஓகே போல்ட் இருக்கா சார், போல்ட் நாளைக்கு நான் இல்ல நான் போல்ட் இருந்தா
மேட்ச் ஸ்டார்டிங்லயே நான் குரூப்ல போட்டுருவேன். இல்ல இன்னைக்கு மேட்ச் அதான் ப்ரோ, நாளைக்கு நமக்கு சரி மார்க் விடுப்பா, ஃபைட் இருக்கு. இது என்ன இருக்கு, நம்ம டிஸ்கஸ் தானே பண்றோம். நாளைக்கு 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 மாடு பாத்துக்கலாம். பிடி மாடு போல்ட் உள்ள பிளேயிங் லெவல்ல ஸ்டார்டிங்ல இருந்தானா மாடு பிடி மாடுன்னு ஸ்டேட்டஸ் நான் வச்சிருவேன். எனக்கு இது என்னத்த எனக்கு பார்க்க வந்து வைத்தர்ஸ்ல இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஸ்டீமிங் இன், கைசர் ரபாடா இஸ் ஸ்டீமிங் இன். போடுற ஓவர்ல விக்கெட் எடுக்கிறாங்க. நீ என்னைக்கு நீ வந்து ஃப்ரீலான்ஸ் விக்கெட் நீ வந்து இப்போ ஓகே அப்படியே அன்னைக்கே முடிஞ்சு போயாச்சு. ஓகே நம்ம அப்படியே எஸ்ஆர்ஹெச் போவோம். எஸ்ஆர்ஹெச் வந்து தே ஆர் ஆப்வியஸ்லி கமிங் இன் வித் கிரேட் மொமெண்டம். பேட்டிங் பத்தி நம்ம அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் பவுலிங் பத்தி பேசுறப்போ தேர் பவுலிங் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். உண்மையாவே வந்து அதுவும் போன மேட்ச் கமின்ஸ் போட்டதெல்லாம் பாக்குறப்போ ஒரு இன்ஜுரி மாதிரியே தெரியல. ஸோ வந்து நான் எஸ்ஆர்ஹெச்சோட 12 சொல்றேன், நீங்க பாருங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட், சாலில், கமின்ஸ், ஈஷான், சாகிப், ஹர்ஷ் துபே, சிவம்குமார். ஓகேவா? அப்படி வந்து அவருக்கு பேட் கமின்ஸ்க்கு வந்து ஸ்பின் மேல நம்பிக்கை இல்ல, ஹர்ஷ் துபே வேணாம் அப்படின்னா மறுபடியும் பிரஃபுல் இந்தியா வச்சு போலாம். பட் எனிஹவ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நல்லா தான் எனக்கு தெரியுது. மேபி மிடில் ஆர்டர் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு இதுவா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நல்ல விக்கெட்லாம் கொடுத்தா தேர் பேட்டிங் வில் கிளிக் தான். தேர் மெயின் திங் பவுலிங் சூப்பரா இருக்கு. சார் வாட் யூ திங்க்? அவங்க bowling சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இஸ் நாட் தட் ஸ்ட்ராங். அவர் எல்லாம் காப்பாத்தி கொடுக்குறாரு. கிளாசன் அடிச்சு 350 ரன்ஸ் மேல அடிச்சாரு அவரு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இது அனிகேட் வர்மா இஸ் ஆல்சோ பிக் இன்னிங்ஸ் டியூல சார். அவருக்கும் பெருசா அடிக்கல. ஐ திங்க் he might come to the party. He's giving a small contribution. பெரிய பேட்டிங்ல வரல. இப்படி அந்த 30-40 தான் இருக்கு. பெரிய நம்பர்ஸ் அப்படி வரல. பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்சோ இஸ் டியூ ஃபார் ஸ்கோர். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் ரோல் இல்ல உனக்கு வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடுறதுக்கு கம்மியா இருக்குல்ல அவங்க வரும்போது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லாம் ரேட் எங்கேயோ இருக்கு, மேட்ச் கை விட்டு போற மாதிரி இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்ல. ஸோ யூ ஹேவ் டு see the role what they are playing or what time they are coming and batting. அதுதான் மெயின் அதுல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மிடில் ஆர்டர் ஸ்லைட்லி இதுவா இருக்கு. Ishan Kishan, I think will score runs tomorrow. My gut feeling says that he's in the form of his life. So he's playing as a confident young man. He's playing, whether he's leading their side or giving advice to bowlers or batting, keeping. He's very 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 confident. Generally, நீங்க பாத்தீங்கன்னாக்கா சார் அதே மாதிரி ஹர்ஷ் துபே அண்ட் சிவம்குமார் அவங்க ரெண்டு பேருமே விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களோட ரோல் மேக்கர். ஏன்னா சிவம்குமார் சூப்பரா போடுறாரு சார், சும்மா சொல்லக்கூடாது. வெரி இம்ப்ரெசிவ் இந்த சீசன். ஸோ அவங்களையுமே வந்து கேர்ஃபுல்லா தான் ஆடணும். கசன்ஃபர், சிவம்குமார், அதான் ஸ்பின்னர்ஸ் மேட்ச் அப் நல்லா இருக்கும்னு தோணுது. ரெண்டு ஸ்பின்னர்ஸ்மே வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க நாளைக்கு அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் நம்ம வந்தாங்கன்னா சூப்பர் காமெடி இருக்கும். இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, சோ அப்படியே பிரெடிக்ஷன்ஸ் போயிடுவோம். ஷாம் ப்ரோ. சூரியன் உதிக்குது. ஓகே ஸ்ரீயா சார். எனக்கு என்ன மும்பை இஸ் கோயிங் டு வின் டுமாரோ. ஓகே, சோ நானுமே எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். சம்ஹவ் அந்த மொமெண்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. பட் ஆசையா தான் இருக்கு மும்பைன்னு. பட் ஸ்டில் ஜென்யூனா சொன்னா எஸ்ஆர்ஹெச் தான். அந்த பக்கம் அந்த கிங்ஸ் 11 பின்னாடி அந்த ஹார்ட் ஒன்னு கை வச்சு சொல்லு. 9th பிளேஸ் ஆடுற டீமா 3rd பிளேஸ் ஆடுற டீமா எவன் சொல்லுவான் சொல்லு. இல்ல ப்ரோ, இப்ப நாளைக்கு ஜெயிக்காட்டி அப்புறம் ரொம்ப பிரஷர் ப்ரோ மும்பைக்கு. அதுக்கு சொல்றேன். ஒரு ஜெயிச்சா சந்தோஷம் சார். இது சென்னை மேட்ச்ல ஃபுல் நல்லா ஒரு கெத்தா போலாம். பட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே மக்களே, உங்க பிரெடிக்ஷன் சொல்லுங்க. சென்னை மேட்ச் டிக்கெட் நல்லா விக்கும். நாளைக்கு மும்பை ஜெயிச்சா சென்னை மேட்ச் டிக்கெட் நல்லா விக்கும். ஓகே மக்களே, உங்க பிரெடிக்ஷன் சொல்லுங்க. until then thank you from Smithyan, Shambro and Shia sir. Thank you.